ஜெய் ஸ்ரீராம். மா கங்கா டூரிசத்தில் இந்த மே மந்தோட காஷி யாத்திரை இங்கே இன்னைக்கு நிறைவு பெறுது. ஒருத்தவங்க மட்டும் கயாவில் பிண்ட பிரதானம் பண்ண இருக்காங்க. இப்போ கயாவில் போயிட்டு பிண்ட பிரதானம் முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோம். எப்பயுமே காஷிக்கு வந்தால் கடைசியாக காஞ்சி மடத்தை சேர்ந்த இந்த கோவிலுக்கு வழிபாடு பண்ணிட்டு போவோம். எதனால அப்படின்னா இங்கே கங்கா தேவிக்கு ஒரு மூர்த்தியும் ஷைன கோலத்தில் சிவபெருமான் இருக்காரு. அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். எப்பயுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்புவோம். இங்கே மகா பெரியவருடைய ப்ரெசன்ஸை நம்மளால் உணர முடியும். அதனால் எப்பயுமே காஷிக்கு வந்தால் இங்கே கடைசியாக இவங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புவோம். நீங்களும் இந்த ஷைன கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பாருங்கள். இங்கே காஷிக்கு வரவங்க எல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ ஒரு திவ்யமான ஒரு காட்சியாக இருக்கும். பார்வதி தேவி மடியில் சிவபெருமான் எவ்வளோ சௌக்கியமாக ஷைன கோலத்தில் இருக்காரு பாருங்க. இதை பார்த்துட்டு இருக்கும் போது உங்கள் எல்லாருடைய வேண்டுதலும் நிறைவேறணும். காஷிக்கு வரணும்னு எத்தனையோ பேர் தவம் இருக்கீங்க, எத்தனையோ பேர் கனவு கண்டுட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் சிவபெருமான் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு இந்த காஞ்சி மடத்திலிருந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ். ஜெய் ஸ்ரீராம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆலயம்தான் கயாவில் இருக்கக்கூடிய விஷ்ணுபாத ஆலயம். இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பல்குனி நதி இருக்குது. பல்குனிக்கு சாபம் இருக்கிற காரணத்தினால பல்குனியில் நம்ம எப்பயுமே வாட்டரை நம்மளால் பார்க்கவே முடியாது. பல்குனி கரையில் தான் பிண்ட பிரதானங்கள் எல்லாம் பண்ணி கயாவில் 3 இடத்துல நம்ம பிண்டம் வைப்போம். பல்குனியில் பசுமாட்டுக்கும், அக்ஷயவடத்தில் பிண்டம், விஷ்ணு பாதத்தில் பிண்டம் அப்படின்னு பிண்ட பிரதானம் எல்லாம் முடிச்சுட்டு புத்த கயாவில் ஸ்டே. ஜெய் ஸ்ரீராம். கயாவில் பிண்ட சார்த்தம் எல்லாமே முடிச்சுட்டு இப்போ புத்த கயாவில் ஸ்டேக்காக வந்தாச்சு. இந்த யாத்திரையில் கயாவில் நமக்கு ஒரு பிண்ட காரியங்கள் தான் முடிச்சுட்டு இப்போ கயாவிலேருந்து புத்த கயாவுக்கு வந்திருக்கோம் ஸ்டேக்காக. புத்த கயாவில் ஷாப்பிங் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. நம்ம ரெகுலராக போகிறனால அவ்வளோ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டாலிட்டி புத்த கயாவில் இருக்கும். புத்த கயாவில் ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு பட்னாலேருந்து நமக்கு ரிட்டன் ஃப்ளைட் இருக்குது. 2 ஃபேமிலி நம்மளோட வந்திருந்தாங்க. மொத்தம் 9 பேர் கொண்ட யாத்திரை இது. ஒரு ஃபேமிலி நம்மளுக்கு வாரணாசியோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாரணாசியிலேருந்தே ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி கயாவில் பண்ண வேண்டிய பித்ரு தர்ப்பணம் எல்லாம் பண்ணிவிட்டு பட்னாலேருந்து ரிட்டன் திருச்சிக்கு கிளம்ப இருக்காங்க. தொடர்ந்து மா கங்கா டூரிசத்தில் வரக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்களும் யாத்திரைக்கு வந்த பலன் அடைங்க. மா கங்கா டூரிசத்தோட கை கோர்த்து நீங்களும் யாத்திரைக்கு வரணும் அப்படின்னா மா கங்கா டூரிசம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய யாத்திரை டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஜெய் ஸ்ரீராம். ஹர் ஹர் மகாதேவ்.